அனைத்து உறவுகளுக்கும் என் நட்புக்கும் முதல்ல என் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்னதாக நான் இது வரைக்கும் வீடியோ லைவெலாம் வர வேண்டாம், ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். முதல்ல இன்றைக்கி ஒரு சமீபத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுங்க சுமியை பற்றி தான் நான் சொல்லலான்ட்டு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சிக்கா சேனல், சூர்யா சேனல், சுமி சேனல் 3 சேனல் இருக்கும். அவங்க ஃபேமிலி கண்டென்ட்டாக போடுறாங்க அப்படின்னு பாதி பேர் சொல்கிறீங்க. அது கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், சமயத்தில் ஃபேமிலி கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், குடும்ப கதையும் ஒரிஜினல் குடும்ப கதையும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூர்யாங்கிறவ வலைதளத்தில் பொது வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் ஒரு கணவன் மனைவி உறவை நான் எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ் 1 இயர்க்கு முன்னாடி கூட நான் போட்டிருந்தேன் லைவ் வீடியோவில். கணவன் மனைவி உறவை இவ அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி மான் வேட்டை அந்த வேட்டை இந்த வேட்டை இல்லைன்னு ஒரு வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் பேசுகிறது இல்லாமல், ரெண்டாவது ஒரு இல்லீகலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவள் கட்டின அந்த சிக்கந்தர் சாருடைய மனைவி இந்த சுமியை அவங்க உட்காந்து லைவில் உட்காந்து தினமும் அழுகுறாங்க. அதாவது மனைவிக்குள்ள அங்கீகாரம் கிடைக்காம அவங்க தினமும் அழுகுறாங்க. இதை மதுரையில் மகளிர் அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் தயவு செய்து இது காவல்துறை, மகளிர் காவல்துறை ஆகட்டும், இல்லை மகளிர் அமைப்புகள்லாம் இதை பார்த்து இது என்னென்னு முடிவெடுங்க. என்னென்னா, ஒருத்தி வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு கதறுன்னு தன்னுடைய கணவனை மீட்டு கொடுங்க, என்னோடய கணவர் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு மன அழுத்தம் வருது, நான் ஏதோ பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது யாருக்காவது வில்லையான்னு எனக்கு தெரியல. இல்லை, சமூகத்துக்கு பெண்களுக்காக நிறைய பெண்கள் அமைப்புகள் நிறையா இருக்கீங்க. தயவு செய்து மதுரையில் உள்ள பெண்கள் எல்லாம் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் அவங்களுடைய வீடியோவை பார்த்துட்ருக்கேன். நான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்ணு எந்த ஆதரவும் இல்லாமல் வலைதளத்தில் உட்காந்துட்டு தன்னோட கணவர் தன்னோட பிள்ளைங்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு கதறுன்னு கதறா. அந்த கதறல் சத்தம் எந்த பெண்களுக்கும் காதில் விழலையா? அவள் என்னன்னா வீடியோவில் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சு பேசுகிறா. ஒரு இல்லீகல் வாங்கிட்டு பிள்ளைங்களை ரெடி ஹாஸ்டலில் விட்டுட்டு, அதாவது அவள் என்னத்தை சொல்ல வர அவள் வீடியோலையும் லைவ்லேயும் ஒரு நாளைக்கு 5 வீடியோ போகிறேன் லைவில், ஒரு ஐடி ஃபீல்டு உள்ளவங்களை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு அவன் தற்பரமாக சொல்லிக்கிறான். ஏண்டி ஐடி ஃபீல்டை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறான்னு என்ன மக்களுக்கு சொல்ல வர கருத்துக்கள் எதுவும் சொல்கிறியா கேட்குறேன். இல்லை பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறியா? இல்லை குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைங்க இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துரை சொல்லுறியா? நீ உட்காந்து லைவில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாவ? குடியையும் இந்த மாதிரி இல்லீகலான ஒரு வாழ்க்கை வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா ரிச்சாக வாழலாம், அப்படிங்கிற நிறைய நகை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தான் அவள் கருத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கா. அதை எல்லோரும் எனக்கு என்ன பெரிய வேதனை தர விஷயம்னா, இவளுக்கு ஊக்குவிச்சு பணமும் போடுறீங்க. நீங்கள் பணம் போடுற எல்லாருமே இதில் நிச்சயம் பெண்கள் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் அண்ணன் யாரெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாதா? அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரு மோசமான தன்னோட பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தையோட போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு கதறும்போது உங்கள் மனசெல்லாம் துடிக்காதான்? தயவு செய்து அந்த மனைவி வலைதளத்தில் உட்காந்துட்டு அழுகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை இவனே சேர்ந்து அவளோட கிண்டலும் கேலியுமாக பேசுகிறான். இதை மதுரை மதுரையில் உள்ள பெண்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்துட்டு அவளுக்கு மதுரையில் உட்காந்துட்டு அவங்கவுங்க கணவனை அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவளை கொண்டாந்து அவள் புருஷனோட வாழ வைங்க. இல்லைன்னா அவளை மதுரையை விட்டு பற்றி வைங்க. என்ன ஒரு சங்கம் வளர்த்த மதுரையில், அதுவும் கண்ணகிக்கு இது பண்ண நீதி கிடைத்த மதுரை மாநகரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கட்டின மனைவி வலைதளத்தில் உட்காந்துட்டு கதறுன்னு கதறாங்க. இதை ஒரு கிண்டலிங் கேலியமாக கட்டிய கணவனே பேசிகிட்ருக்கா, கூட அவளும் பேசிகிட்ருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இது எத்தனை பேருக்கு மன உளைச்சல் வருதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு மனைவி கதறது ஒரு நாள்னா 2 நாள் தினமும் அவள் அழுது சொல்லும் போது அவள் வாழ்க்கையில் அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? பேப்பரில் போடுவீங்க. கணவனுடைய இல்லீகல் உறவால் மனைவி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு போடுவீங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன செய்வா? பெட்டியை கிளப்பிட்டு மதுரையை காலி பண்ணிட்டு போயிடுவா. நான் தயவு செய்து என்ன சொல்கிறேன், நான் மதுரையில் உள்ள மாதர் சங்கம்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. என்னான்னு பார்த்து இதுக்கு ஒரு முடிவை கட்டுங்க. அவள் கண்ணோட போய் வாழ சொல்லுங்கள், அவனை விரட்டியை போய் பொண்டாட்டியோட வாழ்டான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இதை கமிஷன் ஐயா எல்லாருமே இந்த ரொம்ப
ஆபாசமாக அவள் வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறா. இல்லீகல் பேச்சாக பேசிட்டு உட்காந்துருக்கா. அவள் குடித்தாதான் சந்தோஷம், நான் குடி பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் தான் கேட்குறேன், அந்த கடவை கருப்பிக்கு கேட்குறேன், ஏம்மா உன் பேரை சொன்னால் உனக்கு கோவம் வந்துடுது. நீ வந்து இப்படி வந்து எதுக்கு நீ வந்து பெண்களை வந்து ஒரு திருமண பந்தத்தை உறவை வந்து நீ இவ்வளோ கொச்சப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு. சரி, நீ அதை தான் நீ கேவலப்படுத்தலைன்னா உன்னோட குடியை வந்து நீ வந்து விளம்பரப்படுத்திட்டுருக்க. ஒரு ஒரு சங்கமலத்தை மதுரை மாநகரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அவனுடைய கணவனை நீ பிடுங்கி வச்சுக்கிறது இல்லாமல் நீ அதுக்கு வந்து நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம், இது கவர்மெண்ட்டே இதுக்கு அப்ரூவ் கொடுத்துருச்சு, கோர்ட்டே இதுக்கு எங்களுக்கு வந்து வாழலான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு வேற அவள் உட்காந்து வலைதளத்தில் உட்காந்து சொல்கிறா. இந்த மாதிரி உறவு வாழலான்னு எங்களுக்கு கோர்ட்டை பகீரங்கமாக வாழலான்னு எங்களுக்கு கோர்ட்டுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. எந்த கோர்ட்டு அப்படி அனுமதி கொடுக்கலையே. கல்யாணம் ஆகாதவங்க இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப். கல்யாணம் ஆனவங்க பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு அது அவனுக்கு வயசு என்ன? அப்பா மனைவி வலைதளத்தில் உட்காந்து கதறுன்னு கதறாங்க. யாரும் பெண்கள்லாம் வந்து மதுரையில் உள்ள மாதர் சங்கம்லாம் இது என்னான்னு பார்த்து இது பண்ணுங்க, இல்லைன்னா வந்து பொதுமக்கள் எல்லாம் பொதுநல வழக்கு போட முடிய சூழ்நிலை வரும். என்ன இவன் எப்படி பேசுகிறா அவ உட்காந்துக்கிட்டு? எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்க. இதுக்கு என்ன நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறையும் இது பார்த்துட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. தயவுசெய்து அந்த சுமிமாவுக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு போய் யாராவது வந்து அந்த ஊரில் உள்ளவங்க யாராவது வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. பட் ஆனால் அவங்களுடைய லைவை நான் பார்த்துட்டு வரேன். அவங்க கதறது ஆஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 பிள்ளைங்களை சுமந்து பெற்று அந்த பிள்ளைங்களை வளர்த்து, அதாவது வாழ்வாதாரத்துக்கு வந்து கட்டிய கணவன்கிட்ட தான் அவங்க கேட்பாங்க. புருஷன்ட்டு தானே கேட்க முடியும். அவன் புருஷனே உட்காந்து கேவலப்படுத்துகிறான். எந்த கணவனும் வலைதளத்தில் உட்காந்து மனைவியை கேவலப்படுத்துறது இவனாக தான் நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து மகளிர் அமைப்பெல்லாம் பார்த்து அது என்னான்னு பார்க்கணும் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுட்டு நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு பிரச்சனை முடிவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இத்துடன் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.